ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெனி தாமஸ் அஃபிஷியல். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய குட்டீஸ்க்கு கோல்டு செயின் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா காலையிலேயே நாங்கள் எல்லோரும் கடைக்கு கிளம்பி வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வண்டியில் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அதனால் எங்கள் அப்பா அப்படியே எங்களை ஒரு முறைச்சிட்டு சரி வாங்க உள்ளே போவோம்னு சொன்னாங்க. நாங்களும் அப்படியே உள்ளே போயாச்சு. நாங்கள் வந்து எப்பவுமே இந்த கடையில் தான் எடுப்போம். என்னுடைய மேரேஜுக்கும் இங்கே தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இடையில ஏதாவது கோல்டு எடுக்கணும்னா நாங்கள் இந்த கடையில் தான் எடுப்போம். ஏன்னா நாங்கள் நிறைய பெரிய கடைகளுக்கெல்லாம் போயிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பெரிய கடைகளுக்கெல்லாம் போனோம்னா அங்கே என்ன ரேட்டு போடுறாங்களோ நம்ம ₹1 கூட கம்மி பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டு வரணும். ஆனால் இந்த மாதிரி சின்ன கடைகளில் வந்தோம்னா ஓரளவுக்கு அவங்களும் ரேட் நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பவுனில் செயினும் டாலரும் சேர்த்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே போய் பார்க்கும்போது 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி செயின் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஒரே மாதிரி இவங்க 2 பேத்துக்கு கிடைக்காது போல். நாங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதும் பெருசுமா கிடச்சிச்சு. செயின் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்தாச்சு. சரி கிராஸ் டாலராக ஒரே மாதிரி கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிராஸ் டாலர் அந்த அளவுக்கு இருக்காது. கிராஸ் டாலர்லேயே 1-2 பீஸ் தான் வச்சிருப்பாங்க. இந்த கடைகளில் கொஞ்சம் இருந்துச்சு. சரி ஒரே மாதிரி கிடைக்குமான்னு சொல்லிட்டு நானும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று மட்டும் தான் கிடச்சிச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை விட வேறு மாதிரி இருந்துச்சு. சரி இதை எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா திரும்ப அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வேறு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக ஓரளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு. இந்த 2 செயினும் எடுத்தோம். செயின் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்துச்சு. ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான். அதே மாதிரி டாலரும் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னது. வெயிட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2மே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1.25 பவுன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் பண்ணிவிட்டு அவங்க ஓரளவுக்கு எங்களுக்கு ப்ரைஸும் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய மேரேஜுக்கு கோல்டு எடுக்கும்போது 52K பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எடுக்கும்போது 64K பக்கத்தில் இருந்துச்சு. செய்கூலி சேதாரம் எல்லாமே சேர்த்து 70K ஆயிடுச்சு. இதுக்காக கோல்டு மட்டும் டெய்லி இவ்வளோ ரேட் ஏறிக்கிட்டே இருக்குன்னு தெரில. இப்படியே கோல்டு டெய்லி ஏறிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மிடில் கிளாஸுக்குமே கோல்டு எடுக்குங்கிறது வெறும் கனவாக மட்டுமே போய்டும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கோல்டு எடுக்கிறதுக்கு பெரிய கடைகளுக்கெல்லாம் போனோம்னா ₹1 கூட கம்மி பண்ணாமல் அப்படியே வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி சின்ன கடைகளில் எடுக்கும்போது ஓரளவுக்கு அவங்களும் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நாங்களும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கிற வேலை இருந்துச்சு. போய் ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. மதியம் யாருமே சாப்பிடாம போயிருந்ததுனால ரொம்ப பசி எடுத்துருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து செயினை அப்பா வந்து பசங்களுக்கு போட்டு விட்டாங்க. அதோடைய ஃபுல் வீடியோ பாருங்கள். அவ்வளோதாங்க, நாங்களும் வாங்கிட்டு இருந்த செயினை பசங்களுக்கு போட்டு விட்டாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன வயசில் நாங்களும் கிடைக்காம ரொம்பவே ஏங்கியிருக்கோம். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு விதமான ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.